பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். லூக்கா 18வது அதிகாரம் 25வது வசனம், ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். இந்த இடத்துல ஒரு தலைவன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், நான் பரலோக ராஜ்யத்தில் நுழைய என்ன செய்யணும்? ஆண்டுடைய கட்டளைகளை நீ பின்பற்றணும் சொல்றாரு. அதற்கு அந்த மனிதன் சொல்லுகிறான், நான் ஆரம்ப நாட்கள்லேருந்து செய்து கொண்டு இருக்கிறேன். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒரு காரியத்தை செய்யணும்பா, உனக்கு இருக்கிறது எல்லாவற்றையும் விற்று தரித்திருக்கு கொடு, பிறகு என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். அவனால் அது முடியல. வசனம் சொல்லுகிறது, அவன் அதிக ஐஸ்வர்ய உள்ளவனானபடியினால் இதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கமடைந்தான். அவன் மிகுந்த துக்கமடைந்தது இயேசு கண்டு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது என்றார். அந்த மனிதனுக்கு ஐஸ்வர்யத்தின் மேல, தன்னுடைய ஆஸ்தியின் மேல, செல்வத்தின் மேல மிகுந்த ஆசை, பற்றுதல். ஆண்டவர் மேல இருக்கிற நேசத்தை விட இன்றைக்கு உங்களுக்கு எந்த காரியத்தின் மேல அதிக நேசம் இருக்குதோ அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது மிக அரிதாயிருக்கும். அந்த மனிதனுக்கு ஐஸ்வர்யத்தின் மேல மிகுந்த பற்றுதல், ஆசை. ஆண்டு சொல்லுகிறார், இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவுண்டு, உனக்கு உண்டானவை எல்லாவற்றையும் விற்று தரித்திருக்கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், என்னை பின்பற்றி வாங்குறார். அவனால முடியல. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான மகனே, மகளே, ஆண்டவரை காட்டிலும் எதை நீங்க பெரிதா நினைக்கிறீங்க? குடும்ப உறவுகள், சொத்து, கர்த்தர் கொடுத்திருக்கிற ஊழியத்தை கூட ஆண்டவர் தான் மேலானவர். ஊழியம் அவருடையது. நிறைய இடத்துல ராங் அண்டர்ஸ்டாண்டிங், ஊழியத்தை பிடிச்சுக்கிறாங்க. கர்த்தருடைய ஊழியம், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற குடும்பம், கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலை, கர்த்தர் கொடுத்திருக்கிற தொழில், ஆண்டவர் தான் முதலாவதா இருக்கணும். இன்னைக்கு அந்த மனிதனுக்கு ஐஸ்வர்யத்தின் மேல மிகுந்த பற்றுதலாய் இருந்தது. தயவு செய்து இன்னைக்கு உங்க நேசம், உங்க பற்றுதல் எதன் மேல அதிகமா இருக்குது என்று யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆதாரம் நம்ம நேசம். நான் விரும்புறது எல்லாம் பவுல் சொன்னது போல, இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதுன்னு சொன்னபடி அவருடைய அன்புல இணைக்கப்பட்டவர்களாய், இயேசுவோடு இணைக்கப்பட்டவர்களாய், உங்களுக்கு உங்க வாழ்க்கையில முதலாவது என்ன? இயேசு. நீங்க எதை செய்ய முற்படுறீங்க? தேவ சித்தம். உங்க வாழ்க்கையுடைய லக்கு என்ன? ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ தேவ சித்தம் நிறைவேற்றுவதுதான் என்னுடைய லக்கு. அது உங்க வாழ்க்கையினுடைய லக்கா இருக்குமானால் பந்தய பொருளை சரியா பிடித்து கொண்டு அந்த பந்தய பொருளுக்கு நேராக ஓடிக்கொண்டு இருப்பீங்க. நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தினுடைய வேகம் அதிகமா இருக்கணும். நான் பலமா ஓடணும்னா எதன் மேலேயும் நம்ம நேசம் போகக்கூடாது. நம்முடைய கவனம் எங்கேயும் சிதறக்கூடாது. அப்பா மேல மட்டும் நேசம் இருக்கணும். இயேசுவின் மேல மட்டும் கண்கள் இருக்கணும். தயவு செய்து இந்த ஐஸ்வர்யவான் இருந்ததை போல ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலாம். ஆண்டு சொல்லாத, ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாயிருக்கும். ஏன்னா பணத்தின் மேல ஆசை, புகழின் மேல ஆசை. இன்னைக்கு பணம், புகழ், பேர், இதன் மேல எல்லாம் யாருக்கு ஆசை வருகிறதோ அவர்கள் இயேசுவை அடுத்த இடத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. அது குடும்பமா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், தொழிலா, எங்க வேணாலும் இருக்கலாம். எதன் மேல உங்களுடைய கவனம், எதன் மேல உங்களுடைய நேசம் இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களை ஆராய்ந்து பாருங்க. என் நேசம், என்னுடைய ஆசை இயேசுவின் மேல முதலாவதாக இருக்குதா? என்னுடைய ஆதி அன்புல நான் நிலைத்திருக்கிறேனா? ஆதி அன்புல சரியா இருக்கிறேனா? ஏசப்பாவை சொந்த இரட்சகராய் பெற்றுக்கொண்ட பொழுது நம்ம எப்படி அவரை நேசித்தோமோ ஒவ்வொரு நாளும் அதிகமாய் அவரை நேசிக்கும்படியா அழைக்கப்பட்டு இருக்கிறோம். தயவு செய்து ஒருவேளை ஏசப்பாவை விட எதன் மேலாவது உங்களுக்கு நேசம் அதிகமா இருந்தால் இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேல உங்களை நான் முதலாவது வைக்கிற ஆண்டவரே, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க. எந்த இடத்துலையோ நீங்க தவறி விழாதபடி, உங்க பாதையிலிருந்து விலகி போகாதபடி, உங்க ஆவிக்குரிய ஓட்டத்தினுடைய வேகம் தணியாதபடி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். அதிகமான ஆசீர்வாதமான நிலைகளுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். God bless you.